ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன வீடியோ தாங்க போடுறேன். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து லஞ்ச் வீடியோ வந்து போடல. சாப்பாடு செய்கிறேன், டைம் விட்டு டைம் செய்கிறேன். பையனுக்கு உடம்பு சரியில்லாதால. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எனக்கும் உடம்பு சரியில்லை, பையனுக்கும் உடம்பு சரியில்லைங்க. வந்து யூடியூப் போடுறேன்னுட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்றதுனால ஒரு ஷார்ட் தான் ரீல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விட்டுட்டாக்கா வந்து போயிடுது, ஒரு இதுவாகிடுது, கமாண்டு இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிடுது, வாட்ச் ஹவரும் குறைஞ்சிடுது. அதனால வேண்டி சின்னதாக ஒரு ரீல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்குங்க. இன்னும் உடம்பு சரியாகலை, என்னால் உக்காந்துலாம் வந்து இது பண்ண முடியல. லைவும் போடணும், லைவ் போடலை. அப்புறம் வந்து சமையலை நின்று என்னால் செய்ய முடியலங்க. ஓரளவுக்கு போயிட்டு செய்கிறேன் வந்துடுறேன். பையனுக்கு ரொம்ப உடம்பு கால் வராமல் கையெல்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு ரொம்ப பெஜாராகிட்டேன். எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லாம் முடித்தேன். ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுருந்து திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து சரியாகலை. அதனால் திருப்பி கூப்பிட்டு போயிட்டு திருப்பி சேர்த்து ஒரு நாள் மட்டும்தான் இருந்தோம். அன்றைக்கி மண்டே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தோம். அதனால் என்னால் எந்த வீடியோவும் போட முடியலைங்க, முழு வீடியோ போட முடியல, ஃபுல் வீடியோ. இந்த ஷார்ட்டில் தான் இது பாட்டு தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 15 செகண்டு, 60 நிமிஷம், 60 செகண்ட் அது மாதிரி. அதனால் போட முடியலைங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாருமே பார்க்குறீங்க, வீடியோலாம் பார்க்காம இல்லை. அதுவும் இல்லாமல் மனசும் கொஞ்சம் கஷ்டங்க. வந்து ரொம்ப நான் மனுஷெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்த பந்தம்லாம் வந்து இப்போல்லாம் வந்து சும்மாவாக இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது நம்மளே வந்து தேத்திக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து நம்மளை இது பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதேமாதிரி நம்மக்கிட்ட காசு நம்ம சம்பாதிக்கிறப்போ வந்து அவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யணுன்ட்டு செய்யவும் கூடாது போல். ஏன்னா செஞ்சிட்டோம்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளை மனுஷாலுன்னு கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தாக்கா வந்து மனுஷால் நம்மளை வந்து மதிக்கிறதில்ல. எல்லாருமே வந்து சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட தேவை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஐயோ அடுத்தவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்க போடுறாங்க, நம்ம மன ஃபீலிங்கில் இருக்கவும் கூடாது. அதே மாதிரி வந்து பணமும் வந்து நம்ம வந்து கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நான் உணர்ந்ததை விட எங்கள் வீட்டுக்காரரும் வந்து உணர்ந்திருக்காரு. நான் கொடுத்து வேற ஏமாந்துருக்காரு வேற, அதெல்லாம் வேற. இப்போ நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்ப யாரும் வந்து நம்மளை என்னான்னு கேட்க மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து எப்படி இருக்கிறீங்க அவங்கள அது சண்டை ஏதாவது ஒன்று பேசி அவாய்ட் பண்ணுறாங்களே தவிர நம்மளை வந்து இது பண்ணுறதில்ல. அதனால் வந்து எந்த ஒரு குறை இருந்தாலுமே அதை சுட்டி காட்டுற சொந்தக்காரங்க தான் நிறைய இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளோட வேலை என்னவோ நம்ம இது என்னவோ நம்ம அப்படி தான் போய்க்கணும். ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, எல்லாரையும் நம்ம அதுமாரி சொல்ல முடியாது. நம்ம அம்மா அப்பா அம்மா இணை யாரும் கிடையாது என்ன. ஆனால் இதுலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கூட பாருங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா சும்மா நான் உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேனோம், கடைசியில் வந்து தொப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்ம என்னவோ அதை மட்டும் நம்ம தனக்கு மிஞ்சினா தர்மம் பற்றி அது 100க்கு 100 உண்மை. பெரியவங்க சொல்கிறது எதுவும் தப்பே கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து பார்த்து நடந்துக்கோங்க, செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. அது ஒன்றும் இல்லை, அன்னதானம் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் புண்ணியன்றாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் வந்து எது ஒன்றுமே வந்து நம்மளை மீறி வந்து அது வந்து வீட்டில் ஜென்ஸுக்கெலாம் சொல்கிறேன், வீட்டில் ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் சொல்கிற பேச்சை கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம கொடுக்கறது போகிறது, அப்புறம் எல்லாரும் பின்னாடி வந்து கஷ்டப்படுறது வேஸ்ட்டு. அப்போ சொல்கிறப்பெல்லாம் கேட்க மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதுக்காக சொல்கிறேன், ஜென்ஸுங்கெலாம் வந்து ஒய்ஃபுங்க சொல்கிறதையும் கேளுங்க. அதே மாதிரி லேடிஸும் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கணும் தான். இருந்தாலும் வந்து தெரியாமலாம் ஒருத்தருக்கு தெரியாமல் எதுவும் செஞ்சுக்காதீங்க. அதுதான். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு அனுபவிச்சிருக்கேன் நான். அதனால் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் பொண்ணு பிள்ளை தங்கச்சி தம்பி அண்ணா அக்கா எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்மளோட தேவை என்னவோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் வந்து அன்னதானம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ இந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப வேதனையில் தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். அது வீடியோவும் என்னால் சரியாக லைவும் போட முடியல, எதுவும் போட முடியல. வந்து ஒரு சமயம் பார்த்தா எடுக்கலான்ட்டு போவேன், ஆனால் அந்த சமயம் மனசு நிம்மதி இல்லை, விட்டுட்டேன். ஆனால் மனசு நிம்மதி இல்லாதான் நான் அந்த யூடியூப்பே வந்தேன். அதையும் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மனசில் 1000 வேதனை இருந்தாலும் சிரிச்சிக்கின்னு வந்து போட்டுருவேன் நான் வீடியோ, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா மனசு சரியில்லைனா கூட பரவாயில்லைங்க, உடம்பு வேறு ஒத்துழைக்கலை.
பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நான் ரொம்ப இதுவாயிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு சரியில்லைன்னா கூட நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பையனுக்கு தான் உடம்பு சரியில்லாதால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லாரும் வந்து இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக இது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சொந்த பந்தம்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க, ஆனால் வந்து பின்னாடி வந்து தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி யூடியூப் போடுறவங்களை வந்து பின்னாடி பேசி சிரிக்கிறது, கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு போயினே இருங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடியே கமெண்ட் பண்ணக்கூடாது. எது என்ன பண்ணலாம், இது மாதிரி மாற்றி போடுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து அந்த வீடியோவே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அது இப்படி போட்டிருக்காங்க பாரு, இப்படி போடுறாங்க, தெரியாதனால அவங்க அப்படி போடுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் அது கமாண்டி படிச்சிருக்கேன். அதனால் வந்து அந்த மாதிரியும் பேசாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், அதுதான் சொந்த பந்தம்லாம் வந்து இருக்க வேண்டியதுதான். அவன் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கா, அதோட போயிடுமே தவிர எதையும் வந்து நம்ம மனசார யார் மேலேயும் ரொம்ப பாசமாக வைக்கக்கூடாது. யாரையும் வந்து ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது. அதை நான் இது துட்டும் கொடுத்து இது பண்ணக்கூடாது. எதுவும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிட்றோமா, ஏதோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்றோமா இருக்கிறோமா, பசங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதெல்லாமும் நம்மளுக்கு இருக்குது. இருந்தும் நம்ம இன்னொருத்தருக்கு உதவணுன்றதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் உதவியும் வந்து நம்மளை வந்து ஒரு குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்க பார்த்தியா, அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக மனசு வேதனைப்பட்டுடுது. வேறு ஒன்றும் இல்லை. நீ எல்லாருமே வந்து சொல்கிறேன், எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அதை தான் நம்ம சொல்ல முடியும். யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டும் நம்ம பேச முடியாது. ஒரு சிலர் நல்லவங்களா இருக்கலாம், எங்கள் சொந்தக்காரெலாம் நல்லவங்க, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதனால் வந்து சொல்கிறேன், ஒரு சிலர் நல்லவங்களாமல் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்க்குறப்ப ஆனால் தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் தான் நம்ம எல்லா சொந்த பந்தத்தையுமே நம்ம பார்க்குறப்ப தெரியாததான் பேசுகிறோம். நம்ம பரவாயில்ல, இவங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பாங்க கொள்ளுவாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சும்மா, யார் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி, அதெல்லாம் சும்மா தான். அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது இதுதாங்க. இதில் வந்து தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வீடியோவும் என்னால் போட முடியல. இப்போ கூட கொஞ்சம் சரி சின்ன வீடியோவும் போடலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேற, ஃபோன் பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சவங்களாம், ஏன் போட மாட்டேன்ற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் வீடியோ போடல, எண்ணெய் காசணும், அது கூட பிரித்து வச்சுருக்கேன் தழைங்களாம், அதுவும் இன்னும் காசலைங்க. அது காசி ஒரு வீடியோ போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. ஆனால் ஷார்ட் வீடியோ போடுறேன், அதில் வரீங்க, நான் பார்க்குறீங்க, பரவாயில்ல. இந்த வீடியோ நான் சொல்லணும், என்னோடய மன கஷ்டத்தை வந்து சொல்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அதெல்லாம் யூடியூப் போடுறது வந்து ஒரு மன கஷ்டத்துக்கு தாங்க போடுறாங்க, பணத்துக்காகன்னு மட்டும் இல்லை, மன கஷ்டத்துக்காக போடுறாங்க. அந்த நேரம் வந்து எதையாவது நினைக்கிறோம் இல்லைங்களா, படுத்துட்டு இருக்கோம், நம்ம உட்காந்துருக்கோம் தனியாக, அப்போ வந்து எதையாவது யோசிக்க தோணுது, எதோ திங்க் பண்ண தோணுதா, நம்ம அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு இது எடுத்து போடுறோம், ரீல்ஸு. அது போடுறப்ப என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மனசு ஆறுதல் இருக்குது நம்மளுக்கு. அதனால வேண்டி போடுறாங்களே தவிர அதுக்காக வந்து கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, இப்படி போடுங்க அப்படி போன, ஆனால் பின்னாடி கமெண்ட் அடிக்காதீங்க. அதுமாதிரி சிரிச்சு அதை பற்றி பேசக்கூடாது. யாராக இருந்தாலுமே சரி, இன்னொரு வீடியோவை பற்றி பேசினா கூட சரி, என்னோடதுன்னு இல்லை, மற்றவங்களதோட கூட இருந்தால் கூட சரி, அதுமாதிரி பண்ணாதீங்க. பாவம் அவங்க என்ன கஷ்டத்தில் போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேருக்கு, ஆனால் யூடியூப்புக்காருக்கு வந்து நீங்கள் எல்லாம் நல்ல கமெண்ட் தான் போடுறீங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் தான் அந்த மாதிரி போடுறாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல மனசு இருக்கிறவங்க தான் வந்து போடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதை தள்ளி விட்டுட்டு போகலாம், ஆனால் அதுக்காக இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இதை தாங்க நான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து மன கஷ்டத்தை தான் நான் லாங் வீடியோ எடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை போன சண்டே கூட பாருங்கள் நான் போடல சமையல் வீடியோ, ஆனால் செஞ்சேன், டைம் தவறி செஞ்சுட்டேன். அப்போ எடுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம மனசு கஷ்டத்தில் எடுக்கிறோம், ஆனால் போட முடியல. குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஊசி போட்டுருந்தான் வந்து செஞ்சுட்டு போகிறேன் சாப்பாடு. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த பையனை வச்சுருந்தேன் பாருங்க ஹாஸ்பிட்டலில், அப்போ ரொம்ப கீழே மேலே, எனக்கும் இடுப்பு வலி இல்லையா, கீழே மேலே இறங்கி எழும்போது சொல்ல என்னால் முடியல. அப்போ வந்து நினச்சிட்டேன், நம்ம வந்து தனியாக இருந்தாலே இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு யாரும் வந்து இது பண்ணல, அன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் வந்து நம்ம தனியாக இருந்தாலும், நம்ம எப்படி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்ம தனிமை தான் அப்படின்னு நினச்சிட்டு, அன்றைக்கி எப்படி போல நம்ம குழந்தை விட முடியுமா, சரின்ட்டு போயிட்டு மேலேயும் ஏறி இறங்குறதுல ரொம்ப
இடுப்பு வலி எடுத்துச்சு. அதனால் நான் வந்து போட முடியல. யாரும் நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். இப்போ பரவாயில்ல, பையனும் பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த இடுப்பு பெயின் அப்படியே தான் இருக்குது. இது பிசியோதெரப்பி போயின்னு இருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா போயிட்டு அது நீங்கள் மாத்திரையை ஊசியே போட்டு போட்டு ரொம்ப உடம்பு இதுவாகிடுச்சிங்க, புண்ணாகிடுது. தொண்டையெல்லாம் புண்ணாகிடுச்சு. என்னால் சாப்பிட முடியல வேறு. இப்போலாம் ரொம்ப இதுவாக இருக்குது, வேர்த்து போகுங்க. ஃபேனு கூட போடலைங்க, சத்தம் வராதுன்ட்டு ஒரு மாதிரி கரகர சத்தம் வரும், ஃபேன் கூட போடல. அவ்வளோதாங்க. எல்லோரும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இப்படி தான் இருக்காங்க நாட்டில். எல்லாருமே இப்போ சுயநலவாதியாக இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பொதுநலவாதி கிடையாது, சுயநலவாதியாக இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், அவ்வளோதான். சுயநலம் தான் இப்போலாம் வந்து, பொதுநலம் கிடையாது. ஆனால் பொதுநலமாக தான் இருந்தோம். இப்போ வந்து எனக்கே சுயநலமாக தான் தோணுது. நான் உண்மையை சொல்கிறேன், இப்போ நான் சுயநலமாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம மட்டும் எதுக்கு பொதுநலமாக இருக்கணும் சொல்லுங்கள்? நம்மளும் சுயநலமாகவே இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். அப்படின்னு எல்லாரையும் நம்பி 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 மோசம் போயிட்டேங்க. எல்லா சொந்த பந்தமும் அப்படி தான், பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்ன நேராக பேசிட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பின்னாடி பேசுகிறாங்க பார்த்தியா, அது என்னால் ஏற்றுக்க முடியல. என்னை நேராக திட்டினா கூட நான் எவ்வளோ வேணா திட்டினா கூட வாங்கிப்பேன். ஆனால் பின்னாடி பேசுறது தான் எனக்கு பிடிக்கல. அப்படியே நம்ம எதிர்க்க நல்லா இதுவாக பேசிட்டு பின்னாடி பேசுகிறாங்க இல்லையா, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாங்கி தான் நானும் வந்தேன். ஆனால் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஜனங்க வந்து சுயநலமாக இருக்காங்க. எல்லோரும் நீங்கள்லாம் எப்படி, உங்கள் சொந்த பந்தம்லாம் எப்படியோ எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா வந்து சொந்த பந்தத்துக்கிட்ட உஷாராக இருந்துக்கோங்க. சொந்த பந்தம்னு இல்லை, ஃப்ரெண்டுங்கிட்டையும் உஷாராக இருந்துக்கோங்க. ஃப்ரெண்டு கூட நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல. இப்போலாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் நம்ம பழகணும். நம்ம வேலை என்னவோ நம்ம இது என்னவோ நம்ம மாட்டு போயிடணுங்க, அவ்வளோதான். நான் எனக்கெல்லாம் ஃப்ரெண்டு கிடையாது யாரும், சொல்கிறேன். இருந்தாலும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்டுங்க சரி கிடையாது. அதனால உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் சொன்னதெல்லாம் இதில் இல்லை, இது நீங்கள் சொல்கிறது இது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கப்பா. பாய். வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. பாய். இடுப்பு நிற்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. பாய்.